வணக்கம். வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகளுக்காக வர்ணியா. ரீதா, முதலில் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். புயல் நிவாரண பணிகளை தொடரலாம். தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. உச்சக்கட்டத்தை எட்டிய சபரிமலை விவகாரம், மோடியின் கேரள பயணம் தள்ளி வைப்பு. வங்கக்கடலில் நுழைந்துள்ள பபுக் புயல், கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. பொங்கல் பரிசாக அனைத்து ரேஷன் கார்டு தாரகர்களுக்கும் தமிழக அரசு வழங்கும் 1000 ரூபாய் திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று மாலை நடைபெற உள்ள விழாவில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்கிறார். கடந்த ஆண்டு பொங்கல் பொருட்கள் தொகுப்பு பச்சை நிற ரேஷன் கார்டு வைத்துள்ள குடும்பங்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டது. சர்க்கரை பெறக்கூடிய குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு இதுவரை பொங்கல் பரிசு வழங்கப்படவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அனைத்து குடும்ப அட்டைகளுக்கும் பொங்கல் பொருட்கள் தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் 2 கோடியே 1 லட்சம் குடும்பத்தினர் பயனடைவார்கள் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு மற்றும் 1000 ரூபாய் வரும் 7ஆம் தேதி முதல் அனைத்து ரேஷன் கடைகளிலும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருவாரூர் தொகுதியில் கஜா புயல் நிவாரண பணிகளை தொடரலாம் என தமிழக அரசுக்கு இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி அளித்துள்ளது. திருவாரூர் தொகுதிக்கு ஜனவரி 28ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து அதிமுக, திமுக, அமமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்கள் கட்சி சார்பில் வேட்பாளர்களை அறிவித்துள்ளனர். இந்நிலையில் திருவாரூரில் கஜா புயல் நிவாரண பணிகளை தொடர்வதற்கு தமிழக அரசை அனுமதிக்க வேண்டும் என தமிழக தலைமை செயலாளர் சார்பில் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இதற்கு பதிலளித்துள்ள தலைமை தேர்தல் ஆணையம் திருவாரூரில் நிவாரண பணிகளை தொடர தமிழக அரசுக்கு அனுமதி அளித்துள்ளது. நிவாரணப் பொருட்கள் வழங்கும் பணியில் அரசியல் கட்சியினர் பங்கேற்கக்கூடாது என தெரிவித்துள்ளது. எந்த புத்தகம் தூங்க விடாமல் புரட்டி போடுகிறதோ அதுவே சிறந்த புத்தகம் என சென்னை புத்தக கண்காட்சியில் பங்கேற்ற முதலமைச்சர் பழனிசாமி தெரிவித்தார். 42வது புத்தக கண்காட்சி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் தொடங்கியது. இந்த புத்தக கண்காட்சியில் சுமார் 1.5 கோடி புத்தகங்கள் 820 அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. முதலமைச்சர் பழனிசாமி பபாசி முகவரி கையேட்டை வெளியிட வைகை செல்வன் பெற்றுக்கொண்டார். நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்ததை பெருமையாக கருதுவதாக தெரிவித்தார். நீங்கள் தேர்ந்தெடுக்கும் நூல்கள் உங்கள் வாழ்வை மாற்றியமைக்கும் என கூறினார். இந்த நிகழ்ச்சியில் தொழிலதிபர் நல்லி குப்புசாமி, காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். படிக்க எடுத்த பிறகு படித்து முடிக்கும் வரை கீழே வைக்க விடாமல் நமது ஆர்வத்தை தூண்டச் செய்கின்ற புத்தகமே எதுவோ அதுவே சிறந்த புத்தகம். ஒரு முறை பலமுறை திரும்ப திரும்ப படிக்க தூண்டும் புத்தகம் எதுவோ அதுவே சிறந்த புத்தகம். தூங்கச் சென்றவன் தூக்கம் வருவதற்கு புத்தகத்தை புரட்டுகின்ற போது எந்த புத்தகம் அவனை தூங்க விடாமல் புரட்டி போடுகிறதோ அதுவே சிறந்த புத்தகம். சபரிமலை விவகாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளதை அடுத்து பிரதமர் மோடியின் கேரள பயணம் தள்ளி வைக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பிரதமர் மோடி நாளை சபரிமலை ஐயப்பன் கோவில் அமைந்துள்ள பந்தனம்திட்டா மாவட்டத்திற்கு செல்ல இருந்தார். இதனைத் தொடர்ந்து ஜனவரி 27ஆம் தேதி திருச்சூர், திருவனந்தபுரம் மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு நிகழ்ச்சியில் பங்கேற்க இருந்தார். இந்நிலையில் சபரிமலையில் 50 வயதுக்குட்பட்ட பெண்கள் சென்று வழிபட்டதால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொள்வதில் பிரச்சினை ஏற்பட்டது. இதுவரை 1369 பேர் கைதாகியுள்ளனர். சபரிமலை விவகாரம் தொடர்பாக போலீசார் 801 வழக்குகள் பதிவு செய்துள்ளனர். 717 பேர் போலீஸ் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து மோடியின் கேரள வருகை திட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வரும் மக்களவை தேர்தலை சந்திக்க பகுஜன் சமாஜ்வாதி கட்சியின் மாயாவதியும் சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவும் புது கூட்டணியை துவங்கியுள்ளனர். விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாஜகவுக்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் மெகா கூட்டணி அமைக்கப்பட்டது. இக்கூட்டணியில் இணைவதாக அறிவிக்காத அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் தனித்து செயல்பட திட்டமிட்டது. அதன்படி உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமுள்ள 74 மக்களவை தொகுதிகளை
பாதிக்கு பாதி பங்கிட்டுக் கொள்வது எனவும் இது தொடர்பாக டெல்லியில் நடந்த ஆலோசனைக் கூட்டத்தில் மாயாவதியின் பகுஜன் சமாஜ் கட்சியும் அகிலேஷ் யாதவின் சமாஜ்வாதி கட்சியும் கைகோர்த்து தேர்தலை சந்திப்போம் என முடிவெடுக்கப்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதன் மூலம் காங்கிரஸ் தலைமையை ஏற்க இரு கட்சிகளும் தயாராக இல்லை என தெரியவந்துள்ளது. 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்துள்ளனர். தமிழகத்தில் கடந்த 2003ஆம் ஆண்டு பணியில் சேர்ந்த டாஸ்மாக் ஊழியர்கள் இதுநாள் வரையிலும் பணி நிரந்தரம் செய்யவில்லை. இதுகுறித்து பலமுறை தமிழக அரசிடம் மனு கொடுத்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதனையடுத்து பணி நிரந்தரம், பணி பாதுகாப்பு, நிறுத்தப்பட்ட ஊக்கத்தொகையை நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற 8, 9 ஆகிய தேதிகளில் தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் ஊழியர்கள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். இதில் மொத்தம் 27,000 பேர் கலந்து கொள்ள உள்ளனர். 6,000 கடைகள் 2 நாட்கள் திறக்கப்படாமல் மூடப்பட உள்ளதாகவும் வேலை நிறுத்தத்தில் 11 தொழிற்சங்கங்கள் இணைந்து பங்கேற்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொது இடத்தை ஆக்கிரமித்து எத்தனை வழிபாட்டு தலங்கள் உள்ளன என்பதனை கணக்கிட்டு அறிக்கை தாக்கல் செய்ய அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஆக்கிரமிப்பு கோவில்கள் குறித்த பொதுநல மனு ஒன்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி SM சுப்பிரமணியம் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. இதில் எந்த அனுமதியும் பெறாமல் சாலையோரம் கோவில்கள் கட்டப்படும் செயலை இந்து சமய அறநிலையத்துறை ஒருபோதும் ஊக்குவிக்க கூடாது, அது மத உணர்வுகளை தவறாக பயன்படுத்துவதாகிவிடும் என குறிப்பிட்டார். இந்த வழக்கில் தமிழக உள்துறை செயலர், நகராட்சி நிர்வாகத்துறை செயலாளர், மாநில நெடுஞ்சாலைத்துறை முதன்மை செயலாளர், இந்து சமய அறநிலையத்துறை செயலர், ஆணையர் ஆகியோரை எதிர்மனுதாரர்களாக சேர்ப்பதாக கூறினார். இந்த அதிகாரிகள் தமிழகம் முழுவதும் பொது இடங்களையும் நீர்நிலைகளையும் பொது சாலைகளையும் ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள வழிபாட்டு தலங்கள் குறித்த புள்ளி விவரங்களை அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார். சீன கடலில் உருவான பபுக் புயல் வங்கக்கடலில் நுழைந்துள்ளதால் வரும் 7ஆம் தேதி வரை மீனவர்கள் கடலுக்குள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தென் சீன கடலில் உருவான பபுக் புயல் வங்கக்கடலுக்குள் நுழைந்து தாய்லாந்தை நெருங்கியுள்ளது. தாய்லாந்தில் 3 நாட்கள் புயலின் தாக்கம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே இந்த புயல் மியான்மர் நோக்கி செல்லும் என கணிக்கப்பட்டுள்ளது. புயலால் கடல் கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அலைகள் சீற்றத்துடன் பல அடி உயரத்திற்கு எழும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதனால் தமிழகம், புதுச்சேரி, ஆந்திரா, ஒடிசா, மேற்கு வங்க மீனவர்கள் ஜனவரி 7ஆம் தேதி வரை வங்கக்கடலின் கிழக்கு மற்றும் மத்திய பகுதிக்கு, அந்தமான் அருகிலும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தெற்கு தாய்லாந்தில் புயல் சீற்றம் ஏற்பட்டுள்ளதால் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. நாகோன்சி தாமராத் மாகாணத்தில் 80,000 பேரை வெளியேற்ற அவசர நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன. புயல் காரணமாக 95 கிலோமீட்டர் வரை காற்று வீசக்கூடும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சாமுய், தாவா மற்றும் பாங்காங் ஆகிய தீவுகளுக்கு கப்பல் மற்றும் படகு போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. மீனவர்களுக்கு மீன்பிடிக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாமோய் விமான நிலையத்தில் அனைத்து விமானங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திமுகவுக்கு ஆதரவாக விரைவில் பிரச்சாரம். மதிமுக பொதுச் செயலர் வைகோ தகவல். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்வது குறித்து திமுகவுடன் கலந்து ஆலோசித்த பின் பிரச்சாரத்திற்கு செல்ல உள்ளதாக மதிமுக பொதுச் செயலர் வைகோ தெரிவித்தார். மதுரை ஜெய்ஹிந்த்புரத்தில் நடைபெற்ற கட்சி நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின் வைகோ செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், கஜா புயலால் பாதிக்கப்பட்ட நாகை உள்ளிட்ட பகுதிகளை ஒப்புக்கு கூட பிரதமர் மோடி சுற்றி பார்க்க வரவில்லை என கூறினார். காவிரி நீர் பிரச்சினை, நியூட்ரினோ திட்டம் போன்றவற்றால் தமிழகத்திற்கு மோடி அரசு பல்வேறு துரோகங்களை புரிந்து வருவதாக குற்றம் சாட்டினார். நான் திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரையும் திமுக கழகத்தினுடைய தலைவரையும் கலந்து ஆலோசித்து எந்தெந்த நாட்களில் நான் பிரச்சாரம் மேற்கொள்வதென்று முடிவு செய்து நான் பிரச்சாரத்துக்கு செல்வேன். தருமபுரி ஆட்சியர் அலுவலகம் அருகே பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை ஒன்றியம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரியில் நில அளவை பதிவேடுகள் துறையின் உத்தரவை கைவிடுதல்,
பட்டா மாற்றும் பணியில் கிளை நிலை அலுவலரின் பரிந்துரையை கட்டாயமாக்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழ்நாடு நில அளவை ஒன்றிய அலுவலர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆட்சியர் அலுவலகம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஜனவரி 7ஆம் தேதியிலிருந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். நில அளவை துறையில் உட்பிரிவு பட்டா மாறுதல்களை நில அளவை பணியாளர்கள் செய்துட்டு இருக்கிறாங்க. அந்த பணிகள் செய்வதில் இடையூறாக இருப்பதற்காக வருவாய்த்துறை அதில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர்களை அழைத்து சென்றுதான் உட்பிரிவு மாறுதல்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர்கள் இல்லாமல் பணி செய்யக்கூடாது என்கின்ற ஒரு விதிக்கு புறம்பான உத்தரவை இந்த தமிழக அரசு வருவாய்த்துறை பிறப்பித்ததை கண்டித்து அதனால் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. தமிழக அரசு இந்த பிறப்பித்திருக்கிற உத்தரவை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும். அவ்வாறு ரத்து செய்யவில்லை என்றால் வருகின்ற திங்கட்கிழமையிலிருந்து நில அளவை அலுவலர்கள் ஒன்றுபட்ட அமைப்பு தமிழகம் முழுவதும் காலவரையற்ற வேலை நிறுத்தம் செய்ய இருக்கிறது. பொங்கல் பண்டிகையை ஒட்டி பெரம்பலூர் மாவட்டம் களரம்பட்டி கிராமத்தில் கரும்பு அறுவடை செய்யும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகை ஜனவரி 15ஆம் தேதி முதல் விமரிசையாக கொண்டாடப்பட உள்ளது. இதனையொட்டி களரம்பட்டி கிராமத்தில் கரும்பு அறுவடை செய்யும் பணிகளில் விவசாயிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். சென்ற ஆண்டு 200 ரூபாய் முதல் விற்பனை செய்யப்பட்ட ஒரு கட்டு கரும்பு இந்த ஆண்டு 300 ரூபாயிலிருந்து 400 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் விவசாயிகள் உற்சாகம் அடைந்துள்ளனர். பிளாஸ்டிக் தடை எதிரொலியால் கோவை மத்திய சிறையில் துணிப்பை தயாரிக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன. தமிழகத்தில் பிளாஸ்டிக் பயன்பாட்டிற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதை அடுத்து துணிப்பைகளின் தேவை அதிகரித்துள்ளது. இதனால் பொதுமக்கள் துணிப்பையை விற்கும் கடைகளில் குவிந்து வருகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு கோவை மத்திய சிறையில் 2000க்கும் மேற்பட்ட கைதிகள் சணல் பை மற்றும் துணிப்பை தயாரிப்பில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அவை காந்திபுரம் சிறை பஜாரில் வைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுகின்றன. கடைகளுக்கெல்லாம் போனால் பிளாஸ்டிக் பைகளாக தருவாங்க. 1ஆம் தேதிக்கு அப்புறம் கவர்மெண்ட்டே தடை செஞ்சுருக்குது. அதுலேருந்து நாங்கள் கடையில் பார்த்தா சும்மா பேப்பரில் கட்டி கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை தூக்கிட்டு போகிறதுக்கு வெளியே அசிங்கமாக இருக்குது. சிறைச்சாலை ஃப்ரீடமும் ஒரு இது இருக்குது. அங்கே துணிப்பை விற்கிறாங்க. அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வாங்கி மெட்டீரியல் வச்சு எடுத்துகிட்டு போகிறதுக்கு துணிப்பை ஈஸியாக இருக்குது எங்களுக்கு. பிளாஸ்டிக் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக நாகர்கோவில் ஆட்சியர் அலுவலகத்தில் உணவு பாதுகாப்புத்துறை மற்றும் மருந்து நிர்வாகத்துறை சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. பிளாஸ்டிக் உபயோகத்திற்கு தடை விதிக்கப்பட்ட பிறகும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அரசுக்கு புறம்பாக பிளாஸ்டிக் விற்பனை செய்தது சோதனையின் மூலம் தெரியவந்தது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 1400 கிலோ பிளாஸ்டிக் பறிமுதல் செய்யப்பட்டது. இதனால் பிளாஸ்டிக் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் விதமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கருத்தரங்கு நடைபெற்றது. இதில் கடைகள், வர்த்தக நிறுவனங்கள், உணவகங்களை சேர்ந்த 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு பிளாஸ்டிக் மாற்றுப் பொருட்கள் குறித்து செய்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. காவிரி பிரச்சினையில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை மாற்றக்கோரி தமிழக அரசு மறுசீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பின் செயலாளர் நல்லசாமி வலியுறுத்தியுள்ளார். ஈரோட்டில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி பிரச்சினையில் தமிழகம் மற்றும் கர்நாடகாவிற்கு தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சத்தை உச்சநீதிமன்றம் தெரிவித்திருந்தால் இரு மாநிலங்களுக்கும் இடையே பிரச்சினை ஏற்படாது என்று தெரிவித்தார். பவானிசாகர் நீர் நிர்வாகத்தை கண்டித்து வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி மாநாடு நடத்த உள்ளதாகவும் அவர் கூறினார். 28 ஆண்டுகால சட்ட போராட்டத்தால் இரு மாநில மக்களுடைய மோதல் போக்குத்தான் உருவாகி இருக்கின்றது. கர்நாடகாவினுடைய வடிகாலாக காவிரி ஆக்கப்பட்டு இருக்கின்றது. ஆக இந்த தீர்ப்பு சரியான இலக்கை நோக்கி கொண்டு செல்லப்படவில்லை. ஆக இதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். இதன் பொருட்டு முதல் கட்டமாக தீர்ப்பை திருத்தும் விதமாக தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெறும் வகையில் திருப்பும் விதமாக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய வேண்டும். ஈரோட்டில் கோமாரி நோய் பாதிப்பு காரணமாக 2 மாதங்களாக தடை விதிக்கப்பட்டிருந்த மாட்டு சந்தையை மீண்டும் நடத்த ஆட்சியர் கதிரவன் அனுமதி வழங்கியுள்ளார். கோமாரி நோய் பாதிப்பு காரணமாக ஈரோடு மாவட்டத்தில் உள்ள அந்தியூர், புஞ்சை, புளியம்பட்டி, சீனாபுரம், மொடச்சூர், கருங்கல்பாளையம் உள்ளிட்ட 5 பகுதிகளில் மாட்டு சந்தைகளுக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடை விதிப்பால் 30 கோடி வரை ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் பொங்கல் பண்டிகையையொட்டி மாட்டுச் சந்தையினை மீண்டும் நடத்த அனுமதி வழங்க வியாபாரிகள் மற்றும் விவசாயிகள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்தனர். இதனால் மாட்டுச் சந்தையை மீண்டும் நடத்த ஆட்சியர் அனுமதி அளித்துள்ளார். இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளிநாட்டினர் தூத்துக்குடியில் தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேட்டி சேலை அணிந்து பொங்கலிட்டு கொண்டாடினர்.
இந்திய கலாச்சாரத்தை தெரிந்து கொள்ளும் வகையில் அமெரிக்கா, கனடா உள்ளிட்ட 12 நாடுகளின் 32 குழுக்களை சேர்ந்த 80 வெளிநாட்டினர் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். சென்னையை தொடர்ந்து தூத்துக்குடியை அடைந்த அவர்கள் தமிழ் பாரம்பரிய முறைப்படி வேஷ்டி மற்றும் சேலை அணிந்து பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். இதுகுறித்து இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பிரின்ஸ்லி கூறுகையில், இந்தியாவின் கலாச்சாரம் மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக கூறினார். 12 நாடுகள்லேருந்து இங்கே கலந்துக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இவங்க இந்த நம்மளுடைய நாட்டினுடைய கலாச்சாரத்தை மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் தாங்களும் ஒரு பங்கேற்று அதை செஞ்சு பார்க்கணுங்கிறதுக்காக இந்த பொங்கல் ஃபெஸ்டிவலில் நாங்கள் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அவங்களே நம்மளுடைய ரைஸை க்ரியேட் பண்ணி அவங்க சமைச்சு அதை பொங்கலாக மாற்றி, இனிப்பு பொங்கலாக மாற்றி அவங்க க்ரியேட் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒரு சின்ன அவங்க டேஸ்ட்டின் அடிப்படையில் அதுக்கு ஒரு பரிசு கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்கோம். கஜா புயலால் கடற்கரை பகுதியில் ஏற்பட்ட மாற்றங்கள் காரணமாக இந்த ஆண்டிற்கான ஆமைகளின் வருகை குறைந்துள்ளதாக இயற்கை ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்னிராஜபுரம், மூக்கையூர், புதுமடம், தனுஷ்கோடி, மண்டபம் உள்ளிட்ட பல இடங்களில் நவம்பர் முதல் ஏப்ரல் வரையான மாதங்களில் ஆமைகள் முட்டையிட வருவது வழக்கம். இந்த ஆண்டு அதற்கான காலம் தொடங்கிய பிறகும் ஆமைகளின் வருகை குறைந்துள்ளதாக சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். சைக்ளோன் வந்ததுனால கரெக்டாக அந்த நவம்பர் மாதத்தில் வந்துச்சு. அது வந்ததுனால அதனுடைய கடல் சீற்றத்தினால இந்த கடல் ஆமைகள் டிஸ்டர்ப் ஆகிருக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. அதனால் டிசம்பர் வரைக்குமே நான் எந்த ஆமைகளுமே கடற்கரை தேடி வரலை. குறிப்பாக இலங்கையிலேருந்து அந்த தெற்கு பகுதியில் இருக்கக்கூடிய கடல் ஆமைகள் தான் தனுஷ்கோடியை நம்ம மன்னார் வளைகுடாவை தேடி வரும். இந்த மாதிரி இந்த சீற்றத்தினால மேபி அது மாலத்தீவு சைடு போயிருந்திருக்கலாம். கடல் ஆமைகள் ஒருவேளை முட்டைகள் இட்டது என்றால் நிச்சயமாக அவையெல்லாம் பத்திரமாக சேகரித்து குஞ்சு பொறிப்பகங்களில் பாதுகாக்கப்பட்டு அந்த குஞ்சுகள் கடலில் விடப்படும் என்பதில் சிறிது மயமில்லை. நெல், கரும்பை போன்று பூக்களை பயிரிடுவர்களுக்கும் அரசு இழப்பீடு வழங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டத்தில் நெல், கரும்புக்கு அடுத்தபடியாக பூக்கள் அதிக அளவில் பயிரிடப்படுகின்றன. புனல்காடு, பெரியகுளம், ஆலத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் 300 ஏக்கருக்கு அதிகமாக பூக்கள் பயிரிடப்பட்டுள்ளன. பூ ஒன்று கன்று 2 முதல் 3 ரூபாய் வரை மட்டுமே விற்பனை செய்யப்படுவதாகவும் இதனால் பெருமளவு நஷ்டம் ஏற்படுவதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் தொடங்கியுள்ள 25வது அகில உலக யோகா திருவிழாவில் ஏராளமானோர் கலந்து கொண்டு திறமைகளை வெளிப்படுத்தினர். புதுச்சேரி மாநில சுற்றுலாத்துறை சார்பில் ஆண்டுதோறும் யோகா திருவிழா நடத்தப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டிற்கான யோகா திருவிழா புதுச்சேரி கடற்கரையில் நேற்று தொடங்கியது. இதில் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் வெளிநாடுகளில் இருந்தும் ஏராளமான யோகா போட்டியாளர்கள் கலந்து கொண்டு விதவிதமான ஆசனங்களை செய்து காண்பித்தனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. யோகா பண்ணால் மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் நல்லா காமாக எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எல்லாமே பண்ணுறதுக்கு இதாக இருக்கும். கேர்ள்ஸ்க்கு மென்டலி ஃபிசிக்கலி நிறையா டிஸ்டர்பன்ஸ், நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ அதனால் யோகா பண்ணுங்கள், உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ், எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. எல்லாருமே கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ்நாட்டில் திருப்பூரில் 32 கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு இலவசமாக கிளாஸ் கொடுத்துட்ருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 2.5 lakh ஸ்டூடெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்காங்க. எதுக்காக இந்த கலை கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னா, இளம் வயதில் மாணவர்கள் அதிகமாக தவறான வழிக்கு போகிறாங்க. அது முற்றிலும் தடுக்கப்படுறதுக்கு யோகா ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல தவறுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு யோகா ஒரு மிக சிறந்த வழிகாட்டியாக இருக்குது. அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் இலவசமாக எல்லா கண்ட்ரி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் பார்த்திங்கன்னா நான் வாலண்டடாக போய் கிளாஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். இந்த கலை கற்றுக் கொடுத்ததெல்லாம் ரொம்ப நான் பெருமைப்படுறேன். இனி செய்திகளின் தொகுப்பை காணலாம். ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு ஈரோடு வஉசி பூங்காவில் உள்ள மகாவீர ஆஞ்சநேய சுவாமி கோவிலில் உற்சவ திருவீதி உலா நடைபெற்றது. ஆண்டுதோறும் மார்கழி மாதம் அமாவாசை என்று கொண்டாடப்படும் ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு வஉசி பூங்காவில் உள்ள மகாவீர ஆஞ்சநேய சுவாமிக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டன. இதனைத் தொடர்ந்து மங்கள வாத்தியங்கள் முழங்க நகரின் முக்கிய வீதிகள் வழியாக திருவீதி உலா நடைபெற்றது. ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சிவகாசியில் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளியில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ் விழா கொண்டாடப்பட்டது. 3 நாட்கள் கொண்டாடப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் தமிழர்களின் பாரம்பரியத்தை மாணவர்கள் அறியும் வகையில் தப்பாட்டம், சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், பரதம் உள்ளிட்டவை அரங்கேற்றப்பட்டன. இதேபோல் தமிழின் இலக்கண இலக்கியத்தை அறியும் விதத்தில் சொற்பொழிவு மற்றும் இசை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. கிருஷ்ணகிரியில் பட்டப்பகலில் வீட்டின் பூட்டை உடைத்து
25 சவரன் நகை மற்றும் 1.5 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கிருஷ்ணகிரி ஸ்ரீராம் நகரில் வசித்து வரும் பள்ளி ஆசிரியர்களான பெருமாள் கீதா தம்பதியரின் வீட்டில் இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றுள்ளது. இதுகுறித்து அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த போலீசார் சம்பவ இடத்தில் மோப்பநாய் உதவியுடன் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தருமபுரியில் இந்து அறநிலையத்துறை சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான திருப்பாவை மற்றும் திருவெம்பாவை ஒப்புவித்தல் போட்டி நடைபெற்றது. ஆன்மீக சிந்தனையை தூண்டும் வகையில் ஆண்டுதோறும் மார்கழி மாதத்தில் நடத்தப்படும் இப்போட்டியில் 50 பள்ளிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவர்களுக்கு ஓவியம் மற்றும் மாறுவேட போட்டிகளும் நடத்தப்பட்டன. வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஹனுமன் ஜெயந்தியை ஒட்டி நாமக்கல் ஆஞ்சநேயருக்கு 1,08,000 வடைகளால் ஆன மாலை சார்த்தப்பட்டு வழிபாடு செய்யப்பட்டது. மார்கழி மாதம் அமாவாசை நாளான இன்று ஹனுமன் ஜெயந்தி விழாவை ஒட்டி பக்தர்களால் இந்த வழிபாடு மேற்கொள்ளப்பட்டது. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று வழிபாடு செய்தனர். சிம்லாவில் தண்ணீர் தொட்டிக்குள் தவறி விழுந்த 3 கரடிகளை வனத்துறையினர் பத்திரமாக மீட்டு வனப்பகுதியில் விட்டனர். ஹிமாச்சல பிரதேச மாநிலம் ராம்பூர் வனப்பகுதியில் யானைகளின் தாக்கத்தை தணிக்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள தண்ணீர் தொட்டிக்குள் தாய் கரடியுடன் வந்த 3 கரடிகள் தவறி விழுந்துள்ளன. சத்தம் கேட்டு நிகழ்விடத்திற்கு வந்த வனத்துறையினர் மீட்பு படையின் உதவியுடன் 3 கரடிகளையும் பத்திரமாக மீட்டு வனப்பகுதிக்குள் விட்டனர். தரமற்ற குடிநீர் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற மக்களவையில் தரமற்ற குடிநீர் நிறுவனங்கள் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்து பேசும்பொழுது இதனை குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு 490 நிறுவனங்களின் குடிநீர் தரமற்றவை என கண்டறியப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் முதல் இன்னிங்ஸில் ஆஸ்திரேலியா நிதானமான ஆட்டம். விபரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை கட்டாயமாக அமல்படுத்தியதன் மூலம் 70 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது சீனாவில் மக்கள் தொகை குறைந்துள்ளது. உலகில் அதிக மக்கள் தொகை கொண்ட நாடுகளில் முதன்மையான நாடாக சீனா விளங்குகிறது. இந்நிலையில் ஒரு குடும்பத்திற்கு ஒரு குழந்தை என்ற உள்ளிட்ட பல கடுமையான விதிமுறைகளை கடந்த 10 ஆண்டுகளாக சீன அரசு கடைபிடித்து வருகிறது. இதன் காரணமாக கடந்த 70 ஆண்டுகளில் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக அங்கு மக்கள் தொகை குறைந்துள்ளது. இதனால் சீனாவின் பொருளாதாரத்தில் மட்டுமல்லாமல் சமூக அமைப்பில் மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சீனாவில் சர்வதேச அளவிலான பனிச்சரிப்பு போட்டி தொடர்ந்து 8ஆம் ஆண்டாக நடைபெற்றது. சீனாவின் ஹர்பின் பகுதியில் நடைபெற்ற இப்போட்டியில் ரஷ்யா, இத்தாலி, எகிப்து, மெக்சிகோ உள்ளிட்ட 12 நாடுகளைச் சேர்ந்த 16 அணிகள் பங்கேற்றன. -10 டிகிரி வெப்பநிலையில் நடத்தப்பட்ட இந்த போட்டியில் 64 போட்டியாளர்கள் கலந்து கொண்டு தங்களது நாட்டின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் சிற்பங்களை வடிவமைத்தனர். இதில் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக பல்வேறு அளவுகளில் செய்யப்பட்ட 2019 பனி பொம்மைகள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் தனது முதல் இன்னிங்ஸை விளையாடி வரும் ஆஸ்திரேலியா அணி ஒரு விக்கெட் இழப்பிற்கு 122 ரன்களை எடுத்து விளையாடி வருகிறது. இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 4வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி சிட்னியில் நடைபெற்று வருகிறது. இதில் டாஸ் வென்று பேட்டிங்கை தேர்வு செய்த இந்திய அணி தனது முதல் இன்னிங்ஸில் அபாரமாக ஆடி 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 622 ரன்களை குவித்து டிக்ளேர் செய்தது. இந்திய அணி சார்பில் புஜாரா 193 ரன்களும் ரிஷப் பந்த் 159 ரன்களும் எடுத்தனர். இதனையடுத்து தனது முதல் இன்னிங்ஸை தொடங்கிய ஆஸ்திரேலியா நேற்று விக்கெட் இழப்பின்றி 24 ரன்கள் எடுத்திருந்தது. 3ஆம் நாளான இன்று தனது முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து விளையாடி வரும் ஆஸ்திரேலியா ஒரு விக்கெட் இழப்புக்கு 122 ரன்கள் எடுத்து விளையாடி வருகிறது. Praising KL for the honesty. Oh, this time Khawaja down the leg side gets a thick outside edge on it. Glorious drive.
absolutely glorious. மண்ணின் மீது கொண்ட உரிமைக்காக உயிரை துச்சமென மதித்து போராடிய வீரமறவன் சாவின் விளிம்பிலும் தன்மானத்தை விட்டு கொடுக்காமல் தன்னுயிர் தந்து சாகாவரம் பெற்ற வெற்றி திருமகன் வீரபாண்டிய கட்டபொம்மன் சந்தித்த துரோகங்கள் வரலாற்று பக்கங்களில் சோக சுவடுகளாக பதிந்துள்ளன. தூக்கு கயிற்றுக்கு முத்தமிட்டு துரோகங்களுக்கு பதிலளித்த கட்டபொம்மனின் கடைசி நிமிடங்கள் இதோ. திப்பு சுல்தானும் கட்டபொம்மனும் ஒரே ஆண்டில் கொல்லப்பட்டனர். பிரிட்டிஷ் ஆதிக்கத்திற்கு மாபெரும் சவாலாக விளங்கி வந்த திப்பு சுல்தான் மே மாதம் 1799 வீரமரணம் எய்தவே கிழக்கிந்திய கம்பெனியினர் கட்டபொம்மனை கொல்ல துடித்தனர். மரத்தடியில் விசாரணை நடத்தி கட்டபொம்மனை அவசரமாக குற்றவாளியாக்கினர். தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை கட்டபொம்மன் மறுக்கவில்லை, உயிர்ப்பிச்சை கேட்கவும் இல்லை. ஒரு தேசபக்தனுக்கே உரிய கம்பீரத்தோடு, ஆம், கம்பெனிக்கு எதிராக பாளையங்களை திரட்டினேன், போர் நடத்தினேன் என்று சுற்றி நின்ற பாளையக்காரர்கள் வெட்கி தலைகுனியும் வண்ணம் முழங்கியவாறு தூக்கு மேடை ஏறினார் கட்டபொம்மன். விசாரணையின் போது கூடியிருந்த பாளையக்காரர்கள் அனைவர் முன்னிலையிலும் நின்ற கட்டபொம்மனின் வீரம் பெருமிதம் நிறைந்ததாக இருந்தது. தன்னை பிடித்துக் கொடுக்க தீவிரமாக முனைந்த எட்டயபுரம் பாளையக்காரர் மீதும் சிவகிரி பாளையக்காரர் மீதும் இகழ்ச்சியும் வெறுப்பும் நிறைந்த பார்வையை வீசிக்கொண்டிருந்தாராம் கட்டபொம்மன். நாடே, இந்த இழிவு உனக்கா எனக்கா? அடே எட்டப்பா, நான் இறக்கப் போகிறேன், என் புகழ் இருக்கும். ஆனால் உனக்கோ ஊரே சொல்லட்டும் போ. இவனை கொண்டு போய் அந்த புளிய மரத்திலே தூக்கலிடுங்கள். கட்டபொம்மனின் சகோதரர்களான ஊமைத்துறை, சிவத்தையா ஆகியோருடன் பல உறவினர்களும் வீரர்களும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்பட்டனர். தூக்கு மேடை ஏறிய போது இப்படி சாவதை விட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை பாதுகாப்பதற்காக போரிட்டு செத்திருக்கலாம் என்று கட்டபொம்மன் மனம் நொந்து கூறினாராம். அன்று போரிலே உயிரைச் சிந்திய என் வீர மக்களோடு நானும் மடிந்திருக்க வேண்டும். கோட்டையை விட்டு வெளியேறிய எனக்கு இந்த இழிவுச் சாவு ஒரு நல்ல பரிசு. ஆங்கிலேய தளபதி பேனர்மேன் உத்தரவிற்கு இணங்க 1799 ஆண்டு அக்டோபர் 19 கட்டபொம்மன் கயத்தாற்றில் ஒரு புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். அடுத்து வந்த சில ஆண்டுகளில் தென்னிந்திய அளவில் ஆங்கிலேயரை எதிர்த்து பாளையக்காரர்கள் நடத்திய வீரம் செறிந்த கிளர்ச்சிக்கு கட்டபொம்மனின் தியாகம் ஒரு முன்னறிவிப்பாய் இருந்தது. புன்னகை புரியும் தமிழ் மண்ணே, உன்னை விட்டு போதல் ஒன்றே எனக்கு வருத்தம். தருக்கர்கள் சிலரால் இன்று நீ தாழ்வுற்றிருப்பினும் எதிர்காலத்திலே ஆயிரம் இளம் காளையர்கள் உயிராக பேணுபவர் வருவர், உன் உயர்வை உயர்த்துவர். இதுவே எனது நிரந்தர ஆசை. ஆங்கிலேயர் ஆட்சியின் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து நடைபெற்ற உணர்வுபூர்வமான சுதந்திர போராட்டத்தில் உண்மையான முதல் சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மன். அவருடைய வீரத்தையும் தியாகத்தையும் யாராலும் மறக்க முடியாது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். 1000 ரூபாயுடன் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் முதல்வர் பழனிசாமி இன்று தொடங்கி வைக்கிறார். புயல் நிவாரண பணிகளை தொடரலாம். தமிழக அரசுக்கு தேர்தல் ஆணையம் அனுமதி. உச்சக்கட்டத்தை எட்டிய சபரிமலை விவகாரம், மோடியின் கேரள பயணம் தள்ளி வைப்பு. வங்கக்கடலில் நுழைந்துள்ள புயல், கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு எச்சரிக்கை. இத்துடன் வேந்தரின் இளங்கதிர் காலை செய்திகள் நிறைவடைந்தன. வேந்தர் டிவி செயலியை பதிவிறக்கம் செய்து முக்கிய செய்திகளை நேர்கள் காணலாம். மீண்டும் பகல் 1:30 மணிக்கு உச்சிவேளை பகல் செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.